அம்முவே சரணம். அம்முவின் அனுக்கிரகம் சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து பக்த கோடிகளுக்கும் அம்முவோடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைக்கி அப்புவான பெருமாள் மோகினி அவதாரத்தில் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டுருக்கார். ஒரு தடவை பராசர பட்டர் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் சொல்லணும். தாயார்கிட்ட தான் அவர் எப்போதும் சேவை பண்ணிட்டு இருப்பாராம். தாயார் மேலே அலாதியான அன்பு வச்சுருப்பாராம். பெருமாள் இதை பார்க்கும்போது என்னடா இது நம்மக்கிட்ட வராமல் அங்கேயே போயின்னு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை பார்த்து தாயார் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டாராம் பெருமாள். பெருமாள் பண்ணிட்டு இப்படி இருக்கும்போது பராசரர் பட்டர் வரும்போது அந்த தாயாருடைய சன்னதிக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு பராசரர் பாட்டர் நல்லா உத்து பார்த்தாராம். உத்து பார்த்துட்ட உடனே அவர் ஏமாந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு பெருமாள் என்ன பண்ணாராம், என்ன போய் என்னை யாருன்னு தெரியறதா அப்படின்னு கேட்டாராம். நன்னா தெரியறதே, நீங்கள் தான் பகவான் பெருமாள் அப்படின்றது தெரியுறதே அப்படின்னு, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாராம். எல்லாம் கரெக்டு, உங்களுடைய அலங்காரம் எல்லாம் தாயார் மாதிரி இருக்குது, ஆனால் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கருணை இருக்குது இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுனால நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் தாயோடைய கண் கருணையே வடிவானது, அதனால் நீங்கள் தான் பெருமாள் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இன்னல்கள் வந்தாலும் பெருமாளும் தாயாரும் நமக்கு எப்போதும் அனுக்கிரகம் பண்ணிட்டுருப்பா அப்படின்றதுக்காக இன்று வைகுண்ட ஏகாதசிக்கு நாள் பகல் 10 உற்சவத்தில் எல்லா வைணவ ஆலயங்கள்லையும் இந்த மோகினி அவதாரம் இருக்கும். இந்த ஸ்ரீபீடத்துலேயும் இந்த மாதிரியான மோகினி அவதாரத்தில் நமக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த அலங்காரத்தில் பெருமாள் நமக்கு காட்சி அளிக்கிறார். அம்முவே சரணம். ஸ்ரீ மகாலட்சுமியே நமக.